ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்திலிருந்து வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தில் வரலாற்று சிறப்பை தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆலயம் பார்த்தீங்கன்னா, சாக்கோட்டை அமிர்த கலசநாதர் என்ற ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா அமிர்த கலசநாதர், இறைவி அமிர்த வள்ளியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த சாக்கோட்டை அமிர்த கலசநாதருக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேர் பார்த்தீங்கன்னா, ஊழி காலத்தில் உயிர்கள் அடங்கிய கலசம் இங்கே தங்கியதால் கலசநல்லூர்னு அந்த ஊர் அழைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சாக்கியர் பௌத்தர்கள் இங்கே அதிகமாக வாழ்ந்தாங்க. அப்படி வாழும் பட்சத்தில் சாக்கிய நாராயணன் வழிபட்ட தலம் சாக்கியர் கோட்டைன்னு அழைக்கப்பட்டது. அதுவே நாலு மருகி சாக்கு கோட்டைன்னு பேச்சு வகைகள் ஆயிடுச்சு. இங்கே தீர்த்தம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை தீர்த்தம். ஒரு இதில் சிறப்பு என்னன்னாக்கா, இங்கே காவிரி தென்கரை தலைவர் 68வது தலமாக நமக்கு விளங்குது. இது தேவார பாடல்பட்டு 131வது தலமாக நமக்கு விளங்குது. இங்கே பாண்டிய மன்னனுக்கு ஒரு சில அதிசயங்கள் நிகழ்ந்த தலமாக விளங்குது. எப்படின்னாக்கா, இந்த பாண்டிய அரசை நோய்வாய்ப்பட்டுக்கிறாரு. அதனால் இங்கே சிவபெருமான்கிட்ட சிவபெருமான் நம்பாத ஒரு ஏளனமாக பேசுகிறார். ஏளனமாக பேசி வணங்கிட்டு கோவிலை ஒரு சுற்று வர்றாரு. அங்கே இருந்த வீரை மரம் பலா மரம் மாறுது. மாறினோடனே அந்த அதிசயத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிசயத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னடான்ட்டு சிவபெருமான் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு இன்னொரு வளம் வராரு. வளம் அந்த வீரை மரத்தில் ஒரு கனியை சிவபெருமான் அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த கனியை அந்த அரசர் உண்ணோடனே அவரோட நோயெல்லாம் விட்டு விலகிறது. இதனால் அவருக்கு பெருத்த ஆச்சரியமும் வந்துடுச்சு. ஆச்சரியம் மரியாதை போச்சு. இறைவன் நம்பிக்கை போச்சு. அதனால் இறைவன் மிகப்பெரிய கோவிலாக கட்டி அங்கே வழிபட ஆரம்பிக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னை கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு குதிரை வாங்க வராரு. வரும்போது இந்த ஆலயத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே தினமும் அவர் சிவபெருமான் நெய்வேத்தியம் பண்ணுறது பழக்கம். அப்போ நெய்வேத்தியம் பண்ணும் பட்சத்தில் அவர்கிட்ட அந்த பச்சை அரிசி இல்லை. தன்னிடம் இருக்கிற புழுங்கல் அரிசி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியில் இருக்கிறத புழுங்கல் அரிசியை வச்சு எம்பரர் சிவபெருமானை நெய்வேத்தியம் பண்ணுறாரு. அதனால் இன்றளவு அந்த ஆலயத்தில் புழுங்கல் அரிசியில் தான் நெய்வேத்தியம் சிவபெருமான் படைக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவபக்தர் ஒருத்தர் நெடுங்காலமாக குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னிடம் அந்த பசு செல்வங்களை பாதியாக பிரிக்கிறார். பாதி பிரித்து பாதி பசுக்களை ஒரு அந்தனருக்கும் பாதி பசுக்களை தன் செலவுக்காக ஒரு வியாபாரிகிட்ட விற்கிறார். அப்படி விற்கும் பட்சத்தில் இந்த அந்தனர்கிட்ட கொடுத்த பசு என்ன பண்ணுது, தன்னுடன் இருந்த பசுவை தேடி அந்த வியாபாரி விட்டு போய் தஞ்சம் அடையுது. தஞ்சம் அடைஞ்சு அந்த வியாபாரி அந்த பசுக்களை அந்த கூடாரத்தில் கட்டி வைக்கிறார். தொழுவத்தில் கட்டி வச்சோடனே அந்தனர் போயிட்டு தன்னுடைய பசுக்களை கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரி வாயால் அடிக்கிறார். இது என்னுடைய பசு, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள சில ஒரு வாக்குவாதம் ஆகுது. பஞ்சாயத்து பாண்டியன் அரசுக்கிட்ட போகுது. அப்படி அரசுகிட்ட போகும்போது அரசருக்கு என்ன சொல்லி தீர்ப்பு சொல்ல முடியாது தவிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோவில் குளக்கரையில் 2 பேரும் கோவிலில் போய் குளக்கரையில் மூழ்கி எழுந்து வாங்கன்னு சொல்கிறார். அந்த நேரம் அந்த வியாபாரி என்ன பண்ணுறாங்க, சென்று அந்த குளத்தில் தலையை மூழ்கிட்டு எழுந்து வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியாபாரிக்கு கண்ணு தெரியாத போகுது. இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த ஆலயத்தில் போயிட்டு நம்ம பொய் சொன்னோம்னா, நம்ம பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, யாராவது ஏமாற்றணும்னு நினச்சி செஞ்சுன்னா அதுக்கான தண்டனை அங்கேயே நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம், குழந்தை பாக்கியம் கொடுக்குற ஆலயம். இவ்வளோ சிறப்பான ஆலயத்தை நம்ம தவிர்க்காமல் ஒரு நாள் வாய்ப்பு உருவாக்கிட்டு சென்று அங்கே இருக்கிற எம்பெரும் ஈசனை வணங்கி இறையருள் பெற்று எல்லாம் வல்ல இறைவனை ஈசனருள் பெற்று இன்புற்று வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.